ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாளைக்கு நடக்கப் போகிற தேர்தலுக்காக 2026 ஆண்டில் சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் செபிக்க போகிறோம். நாளைக்கு நடக்கப் போகிற உலகமே உற்று பார்க்கக்கூடிய இந்த தேர்தல், தமிழ்நாட்டிலே நடக்கப் போகிற இந்த தேர்தலுக்காக நாம் செபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தேசத்திலே டெல்லியில் தான் இருக்கிறது. அது தலைமை தேர்தல் ஆணையம். அந்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாருக்காக நாம் கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக உதவி தேர்தல் ஆணையராக திரு சுக்பீர் சிங் சந்து, அப்புறம் விவேக் ஜோஷி, அவங்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். இந்த தலைமை தேர்தல் அலுவலகத்தில் மாத்திரம் எத்தனை பேர் வேலை செய்வாங்க, பணியாற்றுவாங்கன்னா 450 பேர், சுமார் 450 பேர் இருக்கிறாங்க. இவங்க இந்த எலெக்ஷன் வரும்போது தான் இவங்கள் தீவிரமாக இறங்கி எல்லோரும் வேலை செய்வாங்க. எல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கலாமா? இவங்க சரியாக இந்திய தேசத்தில் இருக்கிறவங்க, தேசத்தில் இருக்கிற தலைமை அதிகாரிகள், இவங்க மேலே தேர்தல் ஆணையர்கள், இவங்க மேலே கர்த்தருடைய கரம் மூடணும். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்தல் அதிகாரி, அவங்க அரசாங்கத்தில் தான் வேலை பார்க்குறாங்க. அரசு செயலாளர் திருமதி அர்ச்சனா பட்நாயக், அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரெண்டாவதாக கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய திருமதி ஆனி ஜோசப்காக, வி ஸ்ரீதர்க்காக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக துணை தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிற திரு ஆர் மனுவேல் ராஜையாவுக்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தேர்தல் நடைபெறும் காலத்தில் அனைத்து அரசு அதிகாரிகளும் அலுவலர்களும் தேர்தல் பணியில் அவங்களாம் ஈடுபடுத்தப்படுவாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் கையை உயர்த்தி, ஆண்டவரே தலைமை தேர்தல், ஆண்டவரே ஆணையர்களுக்காக, ஆண்டவரே அதிகாரிகளுக்காக, ஐயா ஞானேஷ்குமாருக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, ஐயா சுக்பீர் திரு சந்துக்காக, சுக்பீர் சிங் சந்துக்காக ஸ்தோத்திரம், விவேக் ஜோஷிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய கிருபை வெளிப்படட்டும்பா. அர்ச்சனா பட்நாயக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிற சகோதரி ஆனி ஜோசப்காக ஸ்தோத்திரம். திரு வி ஸ்ரீதரையாவுக்காக ஸ்தோத்திரம். துணை தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிற திரு ஆர் மனுவேல் ராஜையாக்கா ஸ்தோத்திரம். எல்லார் மேலேயும் உங்க கிருபை இறங்கட்டும்பா. எல்லார் மேலேயும் பாதுகாக்கிற கரம் மூடுவதாக, கர்த்தருடைய கிருபை ஆளுகை செய்வதாகப்பா. நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை மூடுவதாகப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் செபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக செபிக்கணும். விசேஷமாக இந்த தேர்தல் ஆணையர்களுக்காக விசேஷமாக நம்ம செபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இவங்க தேசத்தில் பலவிதமான அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தேர்தல் ஆணையம். பலவிதமான அதிகாரங்கள் உண்டு. இந்த ஆணையத்தில் இந்த தேர்தல் ஆணையம் முக்கியமானது. இந்த தேர்தல் ஆணையத்தில் செய்யப்படுகிறவர்கள் அரசு அதிகாரிகள், அவங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்கள் தான் அரசு அதிகாரிகள். இந்திய தேசத்திலே, இந்தியாவிலே தலைநகரமான டெல்லியில் தான் இந்த தேசம் முழுவதற்குமான தேசத்தின் ஆணையங்கள் தலைமை அலுவலகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. டெல்லியில் தான் அது அலுவலகம் இருக்கிறது, தலைமை அலுவலகம் அங்கே தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு கீழே அதில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையரின் கீழே அநேக அதிகாரிகள் உண்டு. அநேக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி செயல்படுவார்கள். இந்த தேர்தல் ஆணையமானது கட்சி பாகுபாடுகள் இல்லாமல் செயல்படணும். அதுதான், ஒன் சைடில் சேர்ந்துடக்கூடாது. இவங்க இவ்வளவு பாயிண்டாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெல்லியில் செயல்படுகிறாங்க, மாநிலமாக செயல்படுகிறார்கள். இவங்களுக்கு கீழே நிறைய பேர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு கட்சியை சார்ந்துடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்து அதில் அவங்க செயல்படக்கூடாது. இவங்க கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து இவர்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா இவங்க செயல்படும் போது தான் தேசத்தில் நல்ல ஆட்சி மலரும். இவங்க ஒன் சைடாக சேர்ந்துட்டானக்கி தவறான ஆட்சிகள் வந்துவிடும். தீவிரவாத ஆட்சிகள் வந்தது போல ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள்.
மெயினாக அந்த தேர்தல் அதிகாரிகள் அவங்க சரியாக செயல்படணும். கர்த்தர் தான் இறங்கணும், கர்த்தர் செயல்பட வேண்டும். எந்த ஒரு கட்சியோடு அவங்க இணைந்து விடக்கூடாது. அவங்க சரியாக ஆண்டவருக்கு பயந்து அவங்க சரியாக எல்லா கட்சிக்கும் சாதகமாக அவங்க செயல்படும்படியாக ஒரு விஷயம் எல்லார் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் நீர் எழுப்பி தந்த தேர்தல் அதிகாரிகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லார் மேலும் உங்க கர்த்தருடைய பிரசன்னம் மூடுவதாக, பாதுகாக்கிற கரம் மூடுவதாக. தகப்பனே, அவர்கள் கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து, தெய்வத்திற்கு பயந்தவர்கள் செயல்பட ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. நாளைக்கு நடக்க போகிற தேர்தலில் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் பா. தகப்பனே, தேர்தல் ஆணையர்கள் ஆண்டவரே ஒரு கட்சி சார்ந்து இல்லாதபடி எல்லா கட்சிக்கும் சாதகமாக உண்மையாய் அவர்கள் செயல்பட கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு தேர்தல் ஆணையர் மேல இறங்குவதாக, அதிகாரிகள் மேல இறங்குவதாக. அங்க பணி செய்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பாதுகாக்கிற கரம் மூடுவதாகப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டகா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு காரியம். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எந்த விதமான பயமுறுத்துதலுக்கும் இடம் கொடுக்க கூடாது. பயமுறுத்துதல்கள், அச்சுறுத்துதல்கள் இது எல்லாமே அவர்களை நோக்கி கடந்து வரும். இது எதுக்குமே அவங்க இடம் கொடுக்க கூடாது. அவர்கள் யாருக்கும் சாதகமா செயல்படக்கூடாது. அடுத்து நல்ல மன தைரியத்தோடு நேர்மையாக செயல்படத்தக்கதாக இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கணும். ஆமா, இதற்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியம் வரணும். நேர்மை அவங்க செயல்படணும். யாருக்கு சாதகமாகவும் யாருக்காண்டி அவர்கள் செயல்படக்கூடாது. தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கர்த்தர் முழுவதுமா கரங்கள்ல எடுக்கணும். நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதிகாரிகளுக்கு எல்லா முறுத்துதல்கள், கிரியைகள் நாமத்தினாலே நிர்மூலமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நேர்மையாய் நடக்க கர்த்தர் கட்டளை எடுங்க ஆண்டவரே. எந்த ஒரு பயமுறுத்துதலுக்கு அவர்கள் ஆளாய் மாறிவிடக்கூடாது. கர்த்தர் நின்று யுத்தத்தை நடப்பிப்பீராக. உங்க கர ஆளுகை செய்யட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டகா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பில்லாமல் நடுநிலையோடு அவங்க செயல்படணும். எந்த கட்சி மூலமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் வரக்கூடாது. எந்தவித அழுத்தங்கள், இதை செய்ய இல்லாட்ட ஒன்று நான் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எதையாவது அழுத்தங்கள் வரக்கூடாது. எந்த ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களும் தேர்தல் அதிகாரிகள் மேலே எந்த அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அவங்களாம் பண ஆசைக்கே இடம் கொடுக்கக்கூடாது. பண ஆசைக்கு தேர்தல் அதிகாரிகள் பண ஆசைக்கு இடம் கொடுக்காம, எந்த கட்சி சார்ந்து இருக்காம, அவங்களுக்கு எந்த அழுத்தமும் வரக்கூடாது. அவங்க ஃப்ரீனஸ்ஸாக அவங்க வேலை பார்க்கணும். அவங்க ஃப்ரீயாக, அவங்க ஃப்ரீனஸ்ஸாக அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் உண்டு, சட்ட புத்தகம் உண்டு, சட்டங்கள் உண்டு, சரியான காரியங்கள் உண்டு. அதில்படி அவங்க செயல்படணும். இவங்க பேக்ரவுண்டில் இருந்து மற்றவங்க வந்துக்கிட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அதை அப்படி அதை செய், இவங்களை இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்லேருந்து செய்யக்கூடாது. அவங்களுக்குள்ள அந்த சட்டத்தின்படி அவங்க சரியாக செயல்பட நம்ம செபிக்க போகிறோம். தேர்தல் ஆணையர்கள் அவங்க மேலே எந்த அழுத்தமும் வரக்கூடாது. எந்த கட்சிக்காரங்களும் அவங்கள அழுத்த பண்ணக்கூடாது. அவங்க பயமுறுத்தல் வரக்கூடாது. அவங்களுக்கு பயமுறுத்துதல், இதை செய்யலன்னு உன்னை கொன்றுடும், அது செஞ்சிடும், இதை செஞ்சிடும், அந்த இதெல்லாம் பிரச்சனை வரக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி கர்த்தருடைய கரம் மூடும்படியாக தேர்தல் அதிகாரிகள் மேலே கர்த்தருடைய பாதுகாக்கிறக்காரம் எல்லாம் ஜெபிக்கலாமா? முக்கியமாக அவங்க தான், முக்கியமாக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, நாளைக்கு நடக்கிற எலெக்ஷனில் உங்கள் வல்லமை வெளிப்படட்டும்பா. ஆண்டவரே, தேர்தல் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு எந்த கட்சி சார்ந்தவர்கள் அப்பா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்காதபடி, எந்த ரவுடிகளும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்காதபடி கர்த்தருடைய பாதுகாக்கிற கரம் மூடுவதாகப்பா.
ஆண்டவரே கிருபை பெருகுவதாக. ஆண்டவரே உங்கள் பண ஆசைக்கோ பொருளா ஆசைக்கோ அவர்கள் சாய்ந்து விடாதபடி உண்மையாய் செயல்பட ஏசப்பா உங்க கரம் அவர்களை தொடுவதாகப்பா. உடைய கிருபைக்கெல்லாம் மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 6:12 சொல்லப்பட்டபடி அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை கட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன் இதை கட்டி ஜெபிக்கணும்னா, என்னென்ன காரியங்களை இது செய்யும் தெரியுமா? அதிகாரிகளை தவறாக செயல்பட தூண்டுகிறது. பதவி ஆசை, பண ஆசை, இப்படிப்பட்ட வல்லமைகள் கிரியை செய்யக்கூடாது. இந்த அசுத்த வல்லமை என்ன செய்யும்னா, இந்த அசுத்த ஆவிகள் என்ன செய்யும்னா, அதிகாரிகள் மூலமாக அதிகாரத்தை அதற்கு சாதகமாக பயன்படுத்துகிறது, தூண்டுகிறது. பண ஆசையை தூண்டுகிறது, பதவி ஆசையை தூண்டுகிறது. இது எல்லாத்தையும் நம்ம கடிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவிகளை கட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். முன்பதாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அசுத்த வல்லமையில நடத்தக்கூடாது. பண ஆசைகள் எல்லாம் மாறட்டும். ஆசை, பண ஆசைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு சத்துருவுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். பதவி ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. மனிதர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவ சித்தத்தை நடக்கிறதற்கு கர்த்தர் கிருபை கொடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காத்துடு ஓ ராக்க. ஆமென் என்று ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசமெங்கும் தேவ நீதி வெளிப்பட வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசம்தான் நேர்மையாகவும் தேர்தலை நடத்துகிற தேசம் என்றும், இந்திய அரசில் தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், காவல்துறை போன்ற யாவும் நீதியாக கரெக்டாக செயல்படுகிறதுன்னு உலகமே சாட்சி சொல்லணும். இந்திய தேசம் கரெக்டாக அவங்க செயல்படுறாங்க. எந்த பண ஆசை அவங்களுக்குள்ள கிடையாது. நீதி, நேர்மை கரெக்டாக, காவல்துறை சரியாக வேலை செய்கிறார்கள், நீதிமன்றம் சரியாக வேலை செய்கிறார்கள். உலகமே ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை ஊற்றும்படியாக இதற்கு நம்ம ஊக்கமாக நம்ம செபிக்க வேண்டும். மற்ற நாடுகள் சாட்சி சொல்லணும். பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகள், இந்திய தேசம் சரியாக, அவர்கள் தேர்தல் ஆணையம் சரியாக இருக்கிறார்கள், நீதிமன்றம் சரியாக இருக்கிறார்கள், காவல்துறை சரியாக இருக்கிறார்கள், அவங்க சரியாக நடத்துகிறார்கள் என்று மற்ற நாடுகள் சாட்சி சொல்லத்தக்கதான நம்ம தேசத்தில், நம்ம இந்திய தேசம், நம்ம வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் நீதிமன்றங்கள் சரியாக செயல்படணும், காவல்துறை சரியாக செயல்படணும், இந்திய தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படணும், மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற தகப்பனே, தேர்தல் ஆணையத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம், நீதிமன்றத்திற்காக செபிக்கிறோம் தகப்பனே, காவல்துறைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, துணை இராணுவத்திற்காக செபிக்கிறோம். எல்லார் மேலே கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. ஆண்டவரே, நாளைக்கு நடக்கிற தேர்தல்ல, எலெக்ஷன்ல உங்க கரம் வெளிப்படட்டும்பா. இவங்கெல்லாம் சரியாக செயல்பட்டார்கள் என்று சொல்லி, ஆண்டவரே, நீதி நேர்மையாய் நடந்தார்கள் என்று சொல்லி பக்கத்து நாடுகள் சாட்சி சொல்லத்தக்கதாக, உலகமே சாட்சி சொல்லத்தக்கதான கிருபைகள் வெளிப்படுவதாகப்பா. தேர்தல் ஆணையத்தின் மேல உங்க கரம் இறங்கட்டும், நீதிமன்றத்தின் மேல கரம் இறங்கட்டும், காவல்துறை மேல உங்க கரம் இறங்கட்டும், துணை இராணுவத்தின் மேல உங்க கரம் இறங்குவதாக. எல்லாரையும் தேவ கரம் மூடுவதாக. சரியாய் அவர்கள் செயல்பட தேவ பாதுகாக்கிற கரம் ஒவ்வொருவரையும் மூடும்படியாக தகப்பனே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம தொடர்ந்து நம்ம கருத்தாய் நம்ம ஒரு ஜெப குறிப்பு நம்ம பண்ண போகிறோம். தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை, அதாவது 234 தொகுதியிலுமே கர்த்தருக்கு சித்தமானவர்கள் தான் வேட்பாளர்களாய் நியமிக்கப்படணும். ஆமென்.
மனுஷ சித்தம் அல்ல, ஜீசஸ். பணத்தை வைத்து அல்ல, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். ஆமென். கர்த்தருடைய சித்தம் மாத்திரம்தான். கர்த்தருடைய சித்தமானவர்கள், கர்த்தருக்கு சித்தமானவர்கள் வேட்பாளர்களாக நியமிக்கப்படணும். நம்ம எல்லாரும் கருத்தா நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுல மனுஷருடைய கிரியை வரக்கூடாது. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு கருத்தாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். 234 தொகுதியிலே கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம், கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் ஆட்சி அமைக்கட்டும். அவர்கள் வேட்பாளர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படட்டும். ஒருத்தர் கூட சித்தத்தின்படி அல்ல, மனுஷருடைய தீர்மானத்தின்படி அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்கள் நியமிக்கப்படுவார்களாக. சித்த மாத்திரம் பரலோகத்துல உங்க சித்தம் நிறைவேறும். இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டகா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி ஜெப சிந்தையோடு இருப்போம். தேர்தல் நடைபெறும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் தேர்தலுக்கு பின் வாக்கு பெட்டிகள் சேகரிக்கப்பட்டு எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது, இரத்தங்கள் சிந்தப்படக்கூடாது, வன்முறைகள் வரக்கூடாது, கலவரங்கள் வரக்கூடாது. இதெல்லாம் சில பிசாசின் தந்திரங்கள் நம்ம செபிக்க போகிறோம். அந்த வாக்கு எண்ணிக்கையில் கூட முறைகேடுகள் வந்துடக்கூடாது. நல்லா கரெக்டாக சரியாக செயல்படணும், உண்மையாக இருக்கணும். இதில் பிசாசினுடைய ஆளுகை இருக்கக்கூடாது, தேவ ஆளுகை மாத்திரம் உண்டாகணும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த பெட்டி சரியான இடத்துல போய் சேரணும். ஏதாவது பின்னாடி சில பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது, கலவரங்கள் வந்துவிடக்கூடாது. கொஞ்சம் பாரத்தோடு செபிக்கலாமா? நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளைக்கு நடக்கிற எலெக்ஷன்ல ஆண்டவரே, தேர்தலில் ஆண்டவரே, 17வது சட்டமன்ற தேர்தலில் உங்க கரம் வெளிப்படுவதாக, உங்க கிருபை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அந்த ஓட்டு பெட்டிகள் எல்லாம் கரெக்டாக போக வேண்டிய இடத்திற்கு, சரியான பாதுகாப்பான இடத்திற்கு போக கர்த்தருடைய ஆளுகை மூடுவதாக. இதை கலவரத்தை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவ கரம் மூடுவதாகப்பா. ஆண்டவரே, ஓட்டு எண்ணிக்கையில் முறைகேடுகள் வராதபடி கர்த்தருடைய கிருபை ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யுங்க. எல்லா இருளின் ஆதிக்கத்தையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. கிருபை பெருகட்டும். எங்கள் தேசம் அமைதியில் உள்ள தேசமாய் மாற கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டகா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு யுத்த ஜெபம் நம்ம பண்ண போகிறோம். எப்படிப்பட்ட யுத்த ஜெபம்னா, தேர்தலுக்கு எதிராக செய்யப்படும் மந்திரவாத கிரியைகள், யாகங்கள், வெள்ளி சூனிய கட்டப்படணும். அது செயல் இழந்து போகணும். ஆமென். நம்ம நீங்களும் நானும் ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிரியை செயல் இழந்து போகணும். ஆமென். தேர்தலுக்கு எதிராக செய்யப்படுகிற யாகங்கள் இது எல்லாம் செயலிழந்து போகணும். நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் மாறி நம்ம கருத்தா நம்ம செய்யப்படுகிற மந்திர வித்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிழந்து போகட்டும். நாமத்தினால ஆமென். ஜீசஸ் செயலிழந்து போக இயேசுவின் நாமத்தினால கருத்தாய் ஜெபிக்கிறோம். ஆமென். யுத்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எல்லா சத்துருவின் வல்லமைகள், ஆமென், திட்டங்கள், சதி ஆலோசனைகள் நிர்மூலமாய் போவது இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ரிமோனோ ஷாகாரா துட்டகாபால. ஆமென். நீர் ஆமென் என்றும் ஆமென் என்றதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டகா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் 234 தொகுதியிலையும் ஆளுகை செய்யும் எம்எல்ஏக்களாக வரணும். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படணும். கர்த்தருக்கு சித்தமான முதலமைச்சர், அவருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் முதலமைச்சராக வரணும். தமிழ்நாட்டில் கர்த்தருடைய ஆளுகை வரணும். எந்த மதவாத கூட்டங்கள் வந்துடக்கூடாது, சாதி வெறியை உண்டு பண்ணுகிற கூட்டங்கள் வந்துவிடக்கூடாது.
கொலவெறி ஆவிகள் வந்துவிடக்கூடாது. ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் மாத்திரம், ஜனங்கள் மேல கருத்தாய் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் 234 தொகுதியில் வரணும். இவன் பணம் சம்பாதிக்கிறவங்க வரக்கூடாது, கொலவெறியான ஆட்கள் வரக்கூடாது, ரவுடிகள் வரக்கூடாது. நன்மை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் 234 தொகுதியிலையும், அதுவும் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம்தான் வரணும். ஜெபிப்போமா? அது யார் வந்தாலும் பரவாயில்ல, எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் பரவாயில்ல, எந்த கட்சிக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் மாத்திரம், நன்மை செய்கிறவர்கள் மாத்திரம், அவர்கள் மாத்திரம் வரணும். எந்த ஜாதி வெறியை உண்டு பண்ணுகிறவங்க வரக்கூடாது, மத கலவரத்தை உண்டு பண்ணுகிறவங்க வரக்கூடாது. நன்மை செய்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். அவங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா, அவங்க நன்மை செய்யணும் ஜனங்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் ஆட்சி படத்தில் அமரும்படியாக 234 தொகுதியிலையும் கர்த்தருடைய கரம் மூடும்படியாக எல்லாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 234 தொகுதியிலையும் ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் ஆட்சி பீடத்தில் அமரணும்பா. ஜாதி வெறியை தூண்டுகிற மதவெறியை தூண்டுகிறவர்கள் வரக்கூடாது, கொலவெறியை தூண்டுகிறவர்கள் வரக்கூடாது. ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் மாத்திரம் ஆட்சி பீடத்தில் அமரணும்பா. அப்படிப்பட்ட எம்எல்ஏக்கள் 234 தொகுதியிலையும் அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் சட்டசபைக்குள்ள கொண்டு போவீராக. உமக்கு ஏற்ற முதலமைச்சரை கர்த்தர் நியமிப்பீராகப்பா. இந்த 5 வருஷம் கிருபையாய் நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான 5 வருஷத்திற்கும் நல்ல ஒரு முதலமைச்சரை கர்த்தரே நீர் தேர்ந்தெடுப்பீராக. உமக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் தான்ப்பா, உமக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் ஆட்சி பீடத்தில் அமர கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு நம்ம பண்ண போகிறோம். இதற்காக முக்கியமா நம்ம கண்டிப்பா கருத்தா நம்ம ஜெபிக்கணும். என்னன்னா, வாக்களிக்கும் அனைத்து மக்களின் சிந்தையும் தேவ சித்தத்திற்கு நேராக திருப்பப்படணும். ஏன்னா அந்த கடைசி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பணங்களை காமிப்பாங்க, இலவச பொருட்களை சொல்லுவாங்க. இது நிமித்தமாக அவர்கள் திசை திருப்பப்படக்கூடாது, யாருக்கும் திசை திருப்பப்படக்கூடாது. நம்ம எல்லாரும் இதற்காக ஜெபிக்க போகும். முக்கியமா இளைஞர்கள், பெண்கள், இவர்களை குறிவைத்து திசை திருப்ப அரசியல் கட்சிகள் செயல்படும் மனுஷிக திட்டங்கள் வாய்க்க கூடாது. இதற்காக நம்ம எல்லாரும் கருத்தா ஜெபிக்க எந்த ஒரு இலவச பொருட்கள், ஒரு பணத்திற்கும் திரும்ப கூடாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும். சுவிசேஷத்திற்கு சாதகமான காரியங்கள் சாதகமாய் மாறட்டும். அந்த ஆட்சி அமரட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் வாக்களிக்கிற அனைத்து மக்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் சிந்தை தேவ சிந்தையாய் மாறட்டும், சிந்தையாய் மாறட்டும். ஆமென். செல்லும் பொழுது உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் செல்லும்படியாய் ஆமென். அந்த வாக்கு சாவடியில் ஆண்டவரே ஆளுக நிறைவேறட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும். எந்த ஒரு பண ஆசைக்கு மக்கள் அடிமையாய் மாறிவிட கூடாது. எந்த ஒரு இலவச பொருட்களுக்கு மக்கள் அடிமையாய் மாறிவிடக் கூடாது. யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ ஆண்டவரே உங்க சித்தமா நிறைவேறட்டும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கடைசியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் 5.67 கோடி வாக்காளர்கள் உண்டு. 5,67,00,000 பேர் வாக்காளர்கள். இதில் 18 வயசுலேருந்து 40 வயசு வரை நிரம்பியவர்கள் 40%. 2 கோடி வாக்காளர்கள். இந்த இளம் வாக்காளர்கள் வேற எங்கேயாவது போய் விழுந்துடக்கூடாது. அவங்க கரெக்டான, அவங்க சிந்தை கரெக்டாக இருக்கணும். இந்த இளம் வாக்காளர்கள் 2 கோடி பேர் இருக்கிறாங்க. இவங்க வேற எங்கேயாவது போய் ஓட்டை போட்டுறக்கூடாது. கரெக்டான, மற்ற எதையும் பார்த்து அவங்க மயங்கி விடக்கூடாது. அவங்க சிந்தை கரெக்டாக இருக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசி எல்லாம் கையை உயர்த்தி கடைசியான ஒரு ஜெப குறிப்புக்காக, இதுதான் முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு ஏனோ தானோ என்று அவங்க சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல, ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 2 கோடி, கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்கிறாங்க வாலிபர்கள் மாத்திரம். 18 40 வயசுக்குள்ளவங்க. அவங்க சரியாக, இவங்க எல்லாம் அவங்களுடைய சிந்தைகள் கரெக்டான சரியான பாதையில் இருக்க, சரியான நபரை தேர்ந்தெடுக்க, சரியான நபருக்கு வாக்களிக்க
கத்தர் இரக்கம் பாராட்டும்படியாக, அந்த உள்ளத்தில் கத்தர் பேசும்படியாக கடைசி எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கையை உயர்த்தி கடைசி ஜெப குறிப்பாக நாளைக்கு நடக்க போகிற எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். தகப்பனே, நாளைக்கு நடக்க போகிற 17வது சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 18 வயசுலேருந்து 40 வயசு வரை ஆண்டவரே இருக்கிற 2 கோடி பேருக்கு மேல இருக்கிற ஆண்டவரே இந்த இளைஞர் மேல உடைய ஆளுகை உண்டாவதாக அவருடைய சிந்தனைகள் கரெக்டா சரியாய் செயல்பட, சரியாய் நபருக்கு வாக்களிக்க கர்த்தருடைய கிருபை மூடுவதாகப்பா. ஆண்டவரே, 5,67,00,000 வாக்காளர்கள் மேல உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாரும் உங்க ரத்தத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். நாளைக்கு நடக்கிற எலெக்ஷன்ல உங்க பிரச்சனை வெளிப்படட்டும்பா, உங்க மகிமை வெளிப்படட்டும். ஜெபத்தை கேட்கிறவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த எலெக்ஷனுக்கா தேர்தலுக்கா செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.